வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பாடகர் பலவகை. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒருத்தர் ரொம்ப அவசரமா எங்கேயோ போய்கிட்டு இருந்தார். எங்கே சார் இவ்வளவு அவசரம்னு? சபாவுக்கு போறேன் சார். சங்கீத கச்சேரி கேட்கறதுக்கு சீக்கிரம் போனாதான் முதல் வரிசையில இடம் கிடைக்கும்னார். சங்கீதத்தை ரொம்ப நல்லா ரசிப்பீங்க போல இருக்கு. அப்படி இல்லை சார், நான் சங்கீதத்தை ரசிக்கிறவன் இல்லை, சங்கீத வித்வான்களை ரசிக்கிறவன் அப்படின்னார். என்ன சார் சொல்றீங்கன்னு? சங்கீதம் பாடுறவங்க செய்யற சேஷ்டைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே தான் முதல் வரிசையில உட்கார்ந்து அவங்க முகத்தை கிட்டே இருந்து பார்த்து ரசிக்கிறேன்னார். இப்படியும் சில ரசிகர்கள் நம்மள உண்டு. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கான தகவல் இது. இதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க இன்னும் கொஞ்சம் விவரமா அனுபவிச்சு ரசிக்கலாம். பாடும்போது சேஷ்டை பண்ற வித்வான்கள் இருக்கிறாங்களே, அவங்கள மொத்தம் 24 வகை உண்டுன்னு சொல்லுது சங்கீத சாஸ்திரம். அது எப்படி தெரியுமா? சிலர் பாடும்போது பல்ல கடிச்சுக்கிட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு சந்தஸ்டர்னு பேரு. ரசபேதமா இறைபவர்களுக்கு உத்குஷ்டர்னு பேரு. சில வித்வான்கள் எப்படி தெரியுமா? பாடும்போது அடிக்கடி ஷூ ஷூன்னு சத்தம் வரும். இப்படி ஒலி எழுப்புறவங்களுக்கு ஷூத்காரின்னு பேரு. சில பேர் பயந்துக்கிட்டே பாடுவாங்க. இப்படி பயத்தோட பாடுறவங்களுக்கு ஃபீதர்னு பேரு. சில பேர் வேக வேகமா பாடுவாங்க. இவங்களுக்கு சங்கீதர்னு பேரு. சில பேர் பாடுறப்ப கவனிச்சிருப்பீங்க, வாயை பயங்கரமா திறந்துக்கிட்டு பாடுவாங்க. இவங்க கராலிங்கிற வகையை சேர்ந்தவங்க. ஸ்வரங்களை சுருதிக்கு அதிகமாகவோ குறைச்சலாவோ பாடுறவங்களுக்கு விகலர்னு பேரு. சில பேர் பாடுறேன்னு சொல்லிட்டு காக்கா மாதிரி கத்துவாங்க. அதாவது காக்கா மாதிரி கொடூரமான குரல் உள்ளவங்க. இவங்களுக்கு காக்கின்னு பேரு. தாளத்தோட ஒத்து போகாம தாளம் தப்பி பாடுறவர் விதாலர். சில பேர் கழுத்தை மேல தூக்கி பாடுவாங்க, ஒட்டகச்சிவிங்கி மாதிரி. இவங்களுக்கு கரபர்னு பேரு. ஆடு மாதிரி கழுத்தை வச்சுக்கிட்டு பாடுறவங்க உத்வடர். சில பேர் பாடுறப்ப பாத்தீங்கன்னா நெற்றி, முகம், கழுத்து இங்கெல்லாம் நரம்புகள் புடைக்கும். இப்படி பாடுறவங்க ஜோம்பகர். பாடுறப்போ சுரை குடிக்கை மாதிரி கழுத்தை வச்சுக்கிறவங்க உண்டு. அவங்களுக்கு தும்பகின்னு பேரு. கழுத்தை கோணிக்கிட்டு பாடுறவர் வக்ரி. கைகளை அடிக்கடி நீட்டி நீட்டி பாடுறவர்களுக்கு பிரசாரி. கண்களை மூடிக்கிட்டு பாடுறவர் நிமீலகர். ரசங்களுக்கு ஒவ்வாமல் பாடுறவர் விரசர். தவிர்க்க வேண்டிய ஸ்வரங்களை பிடிச்சு பாடுறவர் அபஸ்வரர். தழுதழுத்த குரலோடு சொற்களை தெளிவற்ற முறையிலே உச்சரிக்கிறவர் அவ்யக்தர். உச்சஸ்தாயி போன்ற 3 ஸ்தானங்களையும் எட்ட இயலாதவர் ஸ்தான பிரஷ்டர். ஸ்தானங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பாடுறவர் அவ்யஸ்திகர். ஒன்றோடு மற்ற ராகங்களை கலந்தடிப்பவர் மிக்ஸ்ரகர். மேல் ஸ்தாயிகளில் அஜாக்கிரதையாக சஞ்சரிக்கிறவர் நிர்முக்தர். மூக்காலே பாடுறவர் ஷானு நாசிகர். ஆக இப்படி 24 வகை பாடகர்கள் உண்டுன்னு சங்கீத சாஸ்திரம் சொல்லுது. சங்கீதத்தை ரசிக்க தெரியாத நம்ம ஆளுங்கள்லாம் இந்த விவரங்களை மனசுல வச்சுக்கிட்டு போனா சங்கீத வித்வான்களையாவது ரசிச்சுட்டு வரலாம். ஏதோ நம்மால முடிஞ்சது. நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் ஒரு கச்சேரிக்கு போனோம். நண்பர் சொன்னார், இப்ப பாட போறாரே வித்வான், இவர் பாடினா நாள் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலான்னார். அவ்வளவு நல்லா பாடுவாரான்னு. அப்படி இல்லை, பாட ஆரம்பிச்சா அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க மாட்டார், அதனால அப்படி சொன்னேன் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.